Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் எப்படி வேகமாக சுறுசுறுப்பாகவும் சீக்கிரமாகவும் எப்படி தைக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். அதுவும் வந்து 4 ப்ளவுஸு எவ்வளோ வேகமாக இந்த ப்ளவுஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். நூல் கட் அதாவது வந்து மிஷின்லேருந்து நூல் கட் பண்ணாமல் எப்படி வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புதுசாக பழகிறவங்களாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருப்பேன். ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸியான முறையில் நான் எப்படி வந்து வேகமாக ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். வீடியோவில் நான் இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் வேகமாக கட் பண்ணுவேன். ஸோ வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது மட்டும் நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத காமிப்பேன். ஆனால் இப்போ அர்ஜெண்ட்டாக ஒரு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வேகமாக நான் வந்து தைக்கிறேன் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். எப்பயுமே வந்து நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறேன் இல்லை லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறேன்னா பேக் சைடு தான் நம்ம தைப்போம். ஸோ நான் அதையே வந்துட்டு பேக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ பேக் சைடில் நான் வந்து பிசர் தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடை கட் பண்ணவே இல்லை பாருங்கள். அப்படியே கண்டினியூவாக நூலும் கட் பண்ணாமல் நான் வந்து தைப்பேன். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷினில் அடிக்கடி நூல் கட் ஆகிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நூல் கட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் கொஞ்சம் தூரம் போன உடனே, அதாவது கொஞ்சம் இதெல்லாம் சீன்லாம் போனோடனே அடுத்தது பார்த்திங்கன்னா நூல் எப்படி வந்து நான் நூல் கட் பண்ணதுக்கப்புறமா எப்படி ஸ்டிச் பண்ணும்போது வேகமாக அப்படி நூல் தைக்கும்போது எப்படி நூல் கட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அதனால் அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ப்ளவுஸை தனித்தனியாக எடுத்து 1 by 1 ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன். இது கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு தைக்கிற மாதிரி இருக்கும். சட்டுன்னு நம்மளுக்கு ப்ளவுஸ் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சோம்பேறியாக இருக்குது, ரொம்ப கட் பண்ணி வச்சுட்டோம், தைக்கவே முடியல, எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி நம்ம தைச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்துடும். ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படியே அது சோம்பேறியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்து நம்ம வந்து அதாவது வந்து இப்போ நம்ம மிஷின் வச்சுக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டு உக்காந்து அந்த மிஷினை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து தைக்கணும்னு தோணும். இது வந்து நான் படித்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்துட்டு அவங்க வந்து பயங்கர சோம்பேறியாக இருந்திருக்காங்க. ஸோ எப்படி வந்து நம்மளால் வந்து நம்மளை ஒரு ப்ரூஃப் பண்ணணும், நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷியாக எப்படி காமிச்சிக்கிறது அப்படின்ற நம்ம ஏன் இவ்வளோ லேசியாக இருக்கும், வீட்லேயும் வந்து செலவுகளை கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது தொழில் பண்ணி நம்ம எதாவது சாதிக்கணும் அப்படின்றப்ப அவங்க வந்து ஒரு தொழிலை கையெடுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு எப்போ எந்த வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வந்து ஈடுபாடு இல்லாமல் வேலை செய்யவே அதாவது வந்து எப்பவும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், வேலை செய்கிற இடத்துக்கு போகவும் முடியல, என்ன பண்ணுறது, நம்மளால் வேலைக்கே போகவும் முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ தான் அவங்க ஒரு பக்கத்தில் இருக்கவங்க ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் கிளம்பும் இல்லையா, ராக்கெட் கிளம்புற வேகத்தை வந்து 10, 9, 8 அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து வேக்கப் ஆகுறது. அதாவது வந்து நம்ம ஒரு சோம்பேறித்தனத்தை நம்ம மனசுலேருந்து நீக்கிறதுக்காக நான் இப்போ இந்த வேலையை செஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ளே தோண்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்படி ஒரு சோம்பேறியாக நம்ம உட்காந்துட்ருக்கோம், எந்த வேலையும் செய்யாமல் எந்த நேரமும் செல்லோ இல்லை வந்துட்டு டிவியோ பார்த்துட்ருக்கோம், ஆனால் நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வேலை இருக்குது அப்படின்னு தோன்றப்ப கண்டிப்பாக நான் இந்த மெத்தடை கூட ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்கும், ஏதாவது வந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், எப்பயாவது டிஸ்ப்ரெஷன் இல்லை மூட் அவுட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தோணும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கணும் அப்படின்றதுக்காக 10, 9, 8, 7 அப்படின்னு சொல்லிட்டு 1 வரைக்கும் இப்போ 1 கிட்ட வந்து நான் வந்தப்போ நான் டக்குன்னு வந்து மனசு வந்து எழுந்துருவேன். டக்குன்னு எழுந்துட்டு நான் வந்து அந்த இடத்துக்கு நான் என்ன வேலை செய்யணும் அந்த இடத்துக்கு போய் நின்றுடுவேன். நின்ன உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வேலைகளை நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நானும் நிறைய டைம் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன், எனக்கும் இது சக்ஸஸாகவே முடிச்சிருக்கு. ஸோ நானும் இப்படி தான் வந்துட்டு வேலைகளை வந்து சோம்பேறியே இல்லாமல் இந்த மாதிரி வந்து டக்குன்னு வேலை செய்கிறதுக்கு நான் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கங்க. ஸோ நான் இப்போ பிகினராக இருக்கிறவங்களுக்கு கூட நான் சொல்கிறேன், நம்ம வந்து ப்ளவுஸ் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும், நம்மளும் நம்ம அடுத்தவங்கள மாதிரியே நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்ற இந்த ஆர்வம் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா மிஷின் வாங்குவோம், துணியும் வாங்குவோம், நூல் வாங்குவோம், எல்லாமே வாங்குவோம். ஆனால் தைக்கும்போது மட்டும் ஒரு ப்ளவுஸ், அதாவது வந்து நம்ம கற்றுக்கிட்டு ஒரு 3 மாதம்
நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறதுக்கு கூட நம்ம போவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம எப்படியோ ரெடி ஆகும். பட் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து வீட்டில் இருந்துன்னா நம்மளால் தைக்கவே முடியல அப்படின்றவங்க நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் தான் எனக்கு மிஷின்லாம் இருக்குதுப்பா, ஆனால் வந்து என்னால் தைக்கவே முடியல, நான் எப்படி தைக்கிற மூடும் வரவும் மாட்டுது, நான் என்ன பண்ணுறது, அங்கே தைச்சா ஒரு பக்கம் பயமாக இருக்குது, இல்லைனா தைக்கிறதுக்கான நேரம் வரப்புள்ள நான் வந்துட்டு எனக்கு வந்து நிறைய வேலைகள் வந்துடுது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த வேலை தான் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு 200 வந்து செலவுக்கு காசு வேணும், நம்ம வந்து இது ஸ்டிச் பண்ணால் நம்மளால் முடியும், நம்ம யார்கிட்ட கடன் வாங்காமல் நம்ம இந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு தோணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து தைக்கணும்னு தோணிடும். அதாவது வந்து நான் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் சொல்லலை, ஒரு வேலையை வந்து கற்றுக்கணும்னு தோணுனா கூட நம்ம இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணணும். இப்போ நானே ஒரு எக்ஸாம்பிளாக எனக்கு நானே எடுத்துக்கிட்ட ஒரு சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்துட்டு ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி முடிச்சிருக்கேன். ஆனால் வந்துட்டு அவங்க வந்து நான் வந்து எந்த ஒரு ப்ளவுஸையும் வந்து கற்றுக்கும் போது எடுத்துக்கின ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் வந்து போனேன். அதாவது வந்து கற்றுக்கிறதுக்கு 2 மந்த்ஸ் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதுக்காக போனேன். அந்த ஆர்வத்தில் நான் வேகமாக போயிட்டு ஆரி ஒர்க் நம்ம 2 மாதம் போய் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன், கற்றுக்கிட்டேன். ஆனால் வந்து டைலரிங்கில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு. ஆரி ஒர்க்கோட எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறது, அடுத்து வந்து சுடி தைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் தான் எனக்கு வந்து ஈடுபாடு அதிகமாக இருந்தது. ஆரி ஒர்க்கில் எனக்கு வந்து அந்த அளவுக்குள்ள வந்து கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் நான் போனேனே தவிர ஈடுபாடு அதிகமாக இல்லை. ஆனால் நான் இந்த 2023 என்னோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து இந்த ஆரி ஒர்க்கை நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டு டெய்லி ஒரு 1/2 hour அல்லது 1 hour நம்ம அதில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஷெட்யூல் போட்டிருக்கேன். நானும் உங்களுக்கு இந்த அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் என்ன வந்து நான் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க்கை வந்து நான் கற்றுக்கின விஷயத்தை நான் மறுபடியும் ரீகால் பண்ணுற மாதிரி, கற்றுக்கின விஷயத்தை நான் எப்படி வந்துட்டு மறுபடியும் போட்டு எப்படி ப்ளவுஸ் வந்து மேக் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து எம்ப்ராய்டிங்லேயும் வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சு தான் வச்சுருக்கேன். அதாவது வந்து நாங்கள் கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட்டில் தான் நான் வந்து டைலரிங் படித்தேன். ஸோ அவங்களும் வந்து எனக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டிங், ஆரி ஒர்க்கு, க்ரோஷா இது எல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங், டைலரிங்கும் க்ரோஷா போடுவோம் இல்லையா, அதுவும் மட்டும்தான் நான் வந்துட்டு என் மனசில் ஏறிச்சு. ஏன் கேட்டால் இது வந்து ஒரு புது விஷயமாக எனக்கு வந்து ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக இருந்ததுனால இந்த விஷயத்தை வந்து நான் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் டைலரிங் கற்றுக்கிட்டே க்ரோஷாவிலையும் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 7 years வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோவில் அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா க்ரோஷா ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். ஏன் கேட்டால் ட்ரெஸ்ஸெலாம் வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் இங்கே நிறைய பேர் வருவாங்க, ஃபாரினர்ஸ், அவங்களாம் வந்து விரும்புகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரோஷாவில் செஞ்ச பொம்மைகளை தான் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பொம்மைகள் செய்கிற இடத்த நான் ஒர்க் பண்ணேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒர்க்கு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வீட்டில் இருந்தே நான் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டெலிவரி டைமில், ஸோ வீட்டில் இந்த மிஷினில் உட்கார முடியாத டைமில் நான் அதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். சும்மாவே இல்லாமல் எந்த நேரமும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்றதுக்காக நான் கையில் எடுத்தது வந்துட்டு க்ரோஷாவை எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த க்ரோஷாவும் போடுவேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல க்ரோஷாவும் வந்து என்னை போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. அடுத்தது ட்ரெஸ் மேக்கிங்கில் மாடல் ட்ரெஸ் தைக்கிறோம் இல்லையா, அந்த ட்ரெஸ் மேக்கிங்கும் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த வேலையும் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி வேலைகளையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த தொழிலில் இருக்கிற ஒரு ஆர்வம் தான் எனக்கு. ஸோ நான் எப்படியும் வந்து காலையில் எழுந்ததுமே ஒரு முடிவு பண்ணிவிடுவேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க டியர்ஸ். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா காசுக்காக அப்படின்லாம் சொல்ல நான் முடிவு பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு 300 rupees நம்ம எப்படியாவது ஏர்ன் பண்ணிடணும். அதாவது வந்து ஒன்று நம்ம
கம்பெனி சேலரியை விட்டுருங்க, வீட்டில் இந்த ப்ளவுஸில் எப்படியாவது நம்ம ஏர்ன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மும்முரமாக வந்து தைக்க ஆரம்பிச்சிருவேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் 300 வந்து மைண்ட் செட் பண்ணேன்னா 250யாவது ஒரு நாளைக்கு வந்து ரெடி பண்ணிவிடுவேன். 250யாவது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த ப்ளவுஸ்கெல்லாம் எடுத்து கட் பண்ணி நைட்டே இல்லை நாள் ரெடி பண்ணி வச்சுருவேன். அப்புறம் மறாத நாள் இருந்து இந்த வேலைகளை கொஞ்சம் வேலைகளை எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த வேலைகளை நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். இப்போ பாருங்கள், இந்த 4 ப்ளவுஸில் இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து நான் முடிச்சிட்டேன். இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டே எனக்கு இதுக்கான இந்த டைம் ஆனது, இந்த நார்மல் ப்ளவுஸுக்கு எனக்கு டைம் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் வந்து 20 மினிட்ஸில் மோரோவர் நான் முடிச்சிட்டேன். ஸோ இதை மாதிரி தான் வந்து ப்ளவுஸை வந்துட்டு நான் வந்து முடிச்சிடுவோம். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது வீடியோக்காக வீடியோ எடுக்கும்போது சரி இன்கேஸ் வீடியோ இல்லைன்னா ஏதாவது மோட்டிவேஷன் வீடியோ நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். எந்த நேரமும் வந்து மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த வீடியோவை கேட்டுக்கிட்டே நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு இன்னும் வந்து நிறைய ஆர்வம் வரும். இதெல்லாம் வீடியோவோ இல்லை வந்துட்டு வீடியோ பார்க்குறதோட நான் நிறைய டைம் வந்து ஆடியோ புக்ஸ் வந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும்ன்ட்டு நான் நினைப்பேன். ஸோ நான் இதை வந்து நான் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்த உடனே எனக்கு இன்னும் வந்து டைலரிங்கில் ஆர்வம் அதிகமாக வந்துடுச்சு. ஸோ நான் வந்து அதை வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன். ஈவினிங் வந்ததுமே டின்னர் வேலைகளை முடிச்சுட்டு அடுத்தது வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். என்னால் எந்தெந்த வேலைகளை முடிக்க முடியுமோ அந்தந்த வேலைகளை டென்ஷனே இல்லாமல் முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதனால் வந்துட்டு கடன்னு முடிச்சிடுவேன். ஸோ இது வரைக்கும் நான் வந்து எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா அடுத்து வந்து நான் எப்படி வந்து டைலரிங்க்கு வந்து கடை வச்சுட்டு மறுபடியும் வீட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோவும் நான் போடுறேன். உங்களுக்கு நீங்கள் பாருங்கள். நான் வந்து நிறைய வந்து கோவிட்னால நிறைய பாதிக்கப்பட்டேன். ஸோ தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்டரில் கடை வச்சுட்டு நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமேட்டா வீட்லேயே இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ மேலே வீட்டுக்கிட்டேயும் ஒரு கடையும் ரெடி பண்ணிட்டேன் மேலே. ஸோ இப்போ வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் ப்ளவுஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நார்மல் நீடிலில் பண்ணுற டிசைன் ஒர்க்கு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கில் பண்ணுறது, எம்ப்ராய்டிங். இப்போ நிறைய வந்து ஆரி ஒர்க்கில் எம்ப்ராய்டிங் வந்து தான் இப்போ நிறைய இருக்குது. ஸோ எம்ப்ராய்டிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரொம்பவே சுலபமான முறையில் நார்மல் ப்ளவுஸில் கூட எப்படி எம்ப்ராய்டிங் போடுறதுன்றதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அழகான டிசைன்ஸ்லாம் போடலாம். ஸோ பாருங்கள், நீங்களும் வந்து கற்றுக்குவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நான் சொன்னது ஏதாவது வந்துட்டு தப்பாக பேசியிருந்தாலோ யார் மனதையோ கஷ்டப்படுத்தியிருந்தாலோ அவங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்குமே நான் முதல்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்குறீங்க. அது வரைக்கும் ரொம்ப நன்றி. ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கேன். இந்த நேரத்தில் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிஞ்சிருக்கேன். அடுத்தது புத்தாண்டுக்கான நிறைய ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து தைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 2024 நீங்களும் ஒரு டைலர் ஆகிறதுக்கு நிறைய வீடியோஸ்களை பாருங்கள். தேங்க்யூ, நன்றி.